welcome back to our channel Vijay Vista Life Unscripted. First of all, உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப thanks. Finally, Vijay Vista family 1k reach ஆயிருக்கு subscribers count. So எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னோட ஹாப்பினஸ் வந்துட்டு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுனே தெரியல. Really feeling grateful. நம்ம சேனல்ல நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் ஜாயின் ஆயிருக்கீங்க. சரி ஓகே ஒரு Q&A vlog மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த vlog. So that நீங்க வந்துட்டு சேனல் பத்தியும் என்ன பத்தியும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். குயிக்கா ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். என் பேர் வந்துட்டு விஜய் மீனா. நான் வந்துட்டு இளைய தளபதி விஜயோட மிகப்பெரிய ஃபேன். ஓகே இப்போ ஐம் அ டாட்லர் மாம். ஸோ நம்ம சேனல்ல வந்துட்டு நிறைய டாட்லர் மாம் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், அதுக்கப்புறம் டிராவல் விளாக், குக்கிங் ரெசிபிஸ் இதெல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்துட்டு 2020ல நான் மேரேஜ்க்கு முன்னாடி இந்த சேனல் வந்துட்டு கிரியேட் பண்ணினேன். ஓகேயா, சோல் பர்பஸ் என்னன்னா ட்ராவல் பண்ணணும், சோலோ ட்ரிப்ஸ்லாம் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைகளோட. அப்போ வந்துட்டு கொரோனா டைம், கொரோனாலாம் முடிஞ்சு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு சோலோ ட்ரிப் ஊட்டிக்கு போனேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் லோக்கல்லாம் போயிட்டு இருந்தேன், பட் விளாக்லாம் எதுவுமே எடுக்கல. ஸோ நெக்ஸ்ட் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 2021 செப்டம்பர் எனக்கும் பார்த்திக்கும் மேரேஜ் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் அப்போ ஐடியில் இருந்தேன். ஆக்சுவலாக வந்து நான் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒரு 3 years ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா சரி ஓகே ரியல் டைமில் ஒர்க் பண்ணலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி நான் வந்து ஐடிக்கு ஷிஃப்ட் ஆனேன். இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணினேன். லைக் ஒரு 3 to 4 years ஐடி ஜாப்லாம் போயிட்டு இருந்த டைம் வந்துட்டு ஓகே கன்சீவ் ஆனேன். அதுக்கப்புறமா ஆதி வந்துட்டு எங்களுக்கு 2023ல் பிறந்தான். அதுக்கப்புறமா மெட்டர்னிட்டி லீவுக்கு அப்புறமா நான் குவிட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து ஆதியை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மெயின் ரீசனுக்காக. ஸோ அந்த டைம் பீரியடில் தான் வந்துட்டு லைக் ஆதிக்கு ஒரு 1 year இருக்கும்போது எனக்கு வந்துட்டு ரொம்ப வீட்டில் ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கிற மாதிரியோ இல்லை எதுவுமே பண்ணாத மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருந்தது. ஏன்னா நான் ஆல்ரெடி 7 years ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் வந்து பிஇ முடித்தேன், எம்இ, இதுக்கு இன்பிட்வீன் எந்த லீவும் இல்லை. எம்இ முடிச்சு உடனேயுமே எனக்கு ஜாப் கிடைச்சிருச்சு. ஸோ வந்துட்டு ஃபுல்லாக ஜாப் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும், சடனாக ஹோம் மேக்கர் ஆகிட்டா அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு என்னால் அதை வந்து கொஞ்சம் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது தான் சரி ஓகே நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறத எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம், ஒரு விளாக் மாதிரி க்ரியேட் பண்ணலான்னு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸோ நாங்கள் அப்படியே ஃபஸ்ட்டு உதய்பூர் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட்ஸ், குக்கிங் விளாக்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் வந்துட்டு விளாக்ஸாக அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட லைஃப் ஆஸ் அ ஹோம் மேக்கர், ஒரு குட்டி டாக், இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இது வரைக்கும் பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா. ஸ்லோ அண்ட் கிராஜுவலாக வந்துட்டு டெவலப் ஆகி ஃபைனலி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயாச்சு. ஓகேயா, ஸோ ஒரு Q&A பார்க்கலாமா? யூடியூப்பில் வந்துட்டு ஓரளவுக்கு கம்மியாக தான் கொஷின்ஸ் வந்திருந்தது. நான் இவ்வளோ வரும்னு ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நிறைய பேர்த்துக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் கால் பண்ணி ஏதாவது கொஷின் கேளுங்க, பிகாஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி என்னை பற்றி தெரிஞ்சிருக்கும், தெரியாததெல்லாம் ஏதாவது கேளுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நிறைய டிஎம்ஸ் வந்தது. சரி ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு யூடியூப்பில் பார்க்கலாம். நிறைய கொஷின் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ. ஃபஸ்ட் கொஷின், ஸோ விச் இஸ் யுவர் நேட்டிவ், ஆர் யூ ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நான் அதுலேயே ரிப்ளை பண்ணிட்டேன், பட் உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன். நாங்கள் வந்துட்டு ஃப்ரம் ஈரோடு, நான் பார்ட்டி எல்லாருமே இட்ஸ் அ டிப்பிக்கல் அரேஞ்ச்டு மேரேஜ் தான். ஈரோடு இப்போ திண்டல் தான், ஜஸ்ட் எங்கள் 2 பேர்த்து வீடு 1 kilometer டிஸ்டன்ஸில் தான் இருந்திருக்கு. ஓகே ஃபைன். பார்ட்டி ஒர்க், நானும் பார்ட்டியும் வந்துட்டு கோவிட் டைம்லேயே எங்களுக்கு அப்போ தான் மேரேஜ் முடிஞ்சிச்சு. நாங்கள் ஒரு 2 monthsலேயே, செப்டம்பரில் மேரேஜ்னா நவம்பர் வந்து பெங்களூர் ஷிஃப்ட் ஆகிட்டோம். 2 பேர்த்துக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். லைஃப் வந்துட்டு லைக் ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. ஏன்னா வந்துட்டு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை. நினச்சா வெளியே போவோம், ஃபிலிம்ஸ் பார்ப்போம், அவ்வளோ டைம் இருந்தது. ஆக்சுவலாக நான் ரிக்ரெட் பண்ணுறது அதுதான், எவ்வளோ டைம் இருந்திருக்கு, நம்ம இப்போ ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்ட மாட்டிருக்கு டைமை. இப்போ பார்த்தீங்கன்னா டைமே இல்லாத மாதிரி இருக்குது, பட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ஜ் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் ஆதி வந்ததுக்கப்புறம் இட்ஸ் லைக் 24/7 அவன் பின்னாடியே அவனை பற்றியே யோசிச்சுட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சரி ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், which phone or camera you're using for content creation, share about the gadgets you use. ஆக்சுவலாக என்னென்னா நான் வந்து கோப்ரோ வாங்கியிருந்தேன். எப்போனா மேரேஜ் ஆன புதுசில் ட்ராவல் விளாக்ஸ் எடுக்கலான்னு. பட் நாங்கள் ட்ராவல் தான் பண்ணணும், விளாக்ஸ் எதுவுமே எடுக்கல. அப்போ ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருந்தது, எப்படி விளாகில் பேசுறது கவர் பண்ணுறதுன்னு. கோப்ரோ வந்துட்டு வீட்டில் ஒரு 2 yearsஆக தூங்கிட்டு தான் இருந்தது, 2 to 3 yearsஆக. இப்போ தான் கோப்ரோ எடுத்திருக்கேன் விளாக்ஸ்க்காக. மற்றபடி ஷார்ட்ஸு ரிமைனிங் ஏதாவது அவுட்டோர்லாம் போகணுன்னா ஐஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே
நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், நிறையா என்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிலே விலாக்லாம் நாங்கள் பண்ணலான் இருக்கோம், யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணலான் இருக்கோம், ஏதாவது கேமரா கேஜெட்ஸ்லாம் வாங்கணுமான்னு கேட்குறாங்க. எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபோன் வச்சே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபோன் கேமராவே மோர் தேன் எனஃப், நிறையாலாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். என்ன ஒரு விஷயம், கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் விலாகோ ஷார்ட்ஸோ போட்டுகிட்டே இருக்கணும். நான் வந்து கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, பட் சூன் நான் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணுறேன். ஓகே, next question. Abhi, what's been the most surprising part of your toddler mom journey so far, and what's your little one's favorite way to play these days? Most surprising part of your toddler mom journey. ஆக்சுவலாக என்னன்னா, நான் நியூ பார்ன் ஸ்டேஜில் இருக்கும்போதெல்லாம் நான் நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம், எப்போ தவழ்வான், எப்போ சீக்கிரம் நடக்க ஆரம்பிப்போம், ஓடி ஆடி விளையாடுவான், ஸோ தட் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டே இருக்கலாம், நம்ம சொன்னதெல்லாம் கேட்பான் அந்த மாதிரி. பட் டாட்லர் ஃபேஸ் வந்துட்டு இட்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம்லி டஃப். நியூ பார்ன்லாம் இப்போ கொடுங்கடா, எத்தனை நியூ பார்னாலும் நான் வளர்த்திடுவேங்கிற அளவுக்கு. பிகாஸ் டாட்லர் என்ன பண்ணுவாங்கங்கிறது எனக்கு ஒவ்வொரு மினிட்டும் சர்ப்ரைஸ் தான். ஒரு விஷயம் நான் சொல்லி கொடுத்துட்ருப்பேன், அப்போ லேர்ன் பண்ணாத மாதிரி இருக்கும், இம்மீடியட்லி ஆஃப்டர் சம்டைம் அது லேர்ன் பண்ணியிருப்பான், அதை அப்படியே இமிட்டேட் பண்ணி காமிப்பான். நான் பார்த்து பேசுறது, நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிராஸ்ப் பண்ணிக்கிறான். எங்களுக்கு வந்துட்டு அவனோட க்ரோத் வந்து ரொம்ப வாவ், என்னடா இது இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் வந்துட்டு சொல்லவே வேணாம், எப்படி தான் அவ்வளோ எனர்ஜி இருக்குன்னே தெரியல. அதாவது மார்னிங் ஆரம்பித்து அப்படியே எனக்கு எனர்ஜியோட கிராஃப் குறைஞ்சிக்கிட்டே வரும், மத்தியானம் ஈவினிங்லாம் ஆகும்போது அப்படியே தள்ளாடிட்டு தான் இருப்பேன். அவனுக்கு நைட்டு 8, 9க்கு கூட ஃபுல் எனர்ஜியாக இருப்பான், ஏதாவது ஒன்று விளையாண்டுக்கிட்டு, லைக் ரொம்ப டிமாண்டிங்காக நம்ம வந்துட்டு ஃபுல்லாக என்கேஜாக வச்சுருக்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ இந்த டாட்லர் ஜேர்னியே வந்துட்டு எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. ஓகே, இந்த ஆன்சர் வந்துட்டு இந்த கொஷின் அவ்வளோக்கா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்குமான்னு கொஞ்சம் டவுட் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். வாட்ஸ் ஒன் பிளேஸ் தட் கம்ப்ளீட்லி சர்ப்ரைஸ்ட் யூ ஃபார் பெட்டர் அண்ட் வர்ஸ்? ஓகே, இவங்க ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க சிபி பாரி. ஓகே, கம்ப்ளீட்லி சர்ப்ரைஸ்ட் யூ. ஆக்சுவலாக ஒரு பிளேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி அது ரொம்ப நல்லா இருக்கணும், கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், எல்லாமே பார்த்து தான் செலக்ட் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ வந்துட்டு நல்லா இல்லாத பிளேஸ் மாதிரி நம்ம ஆப்வியஸ்லி பார்க்க மாட்டோம். பட் என்னென்னா, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது வந்துட்டு டார்ஜிலிங். நான் டார்ஜிலிங் சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த டாய் ட்ரெயினுக்கு வந்துட்டு, ஏன்னா ஹையஸ்ட் ஆல்டிடியூடில் இருக்கிற ட்ரெயின், ஓல்டஸ்ட் ட்ரெயின், ரயில்வே ஸ்டேஷன், ரொம்ப ஹைப் க்ரியேட் பண்ணி அப்படியே மிஸ்ட்டு வர்றதுல ட்ரெயின் போகும், ரொம்ப ஹைப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனோம். பட் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்லி டிசப்பாயிண்டட். அதுலேயும் அந்த ஸ்டீம் இன்ஜின் நாங்கள் ஏன் தான் சூஸ் பண்ணோன்னு தெரியல. ஓகே, இன்னும் பெட்டர் ரிசர்ச் தேவைன்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்துட்டு உதய்பூர் வந்துட்டு ஓகே நல்லாயிருக்கும் அப்படி தான் நினச்சேன். பட் உதய்பூர் வந்துட்டு வேற லெவலில் இருந்தது, சீரியஸாக சொல்லணும்னா. ஓகே, ஹவுஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் as toddler mom and expectation as a early school age mom? எக்ஸ்பீரியன்ஸ் as a toddler mom இப்போ தான் சொன்னேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆள் பத்தாது, ஒரு 10 ஆள் தேவை. ஒரு டாட்லரை வந்துட்டு கரெக்டாக வளர்த்தி அவனை வந்துட்டு போர் அடிக்காமல் என்கேஜ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. நெக்ஸ்ட் ஏர்லி ஸ்கூல் ஏஜ் மாம். ஓகேயா, நாங்கள் வந்துட்டு ஓகே நெக்ஸ்ட் வீக் vlogல உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக ஆதிக்காக ஒரு நல்ல ப்ளே குரூப் மாதிரி தேடிட்டு இருக்கோம், ஜஸ்ட் ஒரு 2 hours மாதிரி அவனை என்கேஜ் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இனிமேல் தான் எனக்கு தெரிய வரும். ஓகே, நான் உங்களுக்கு வந்துட்டு அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஹாய் சிஸ், ஹாய் சுகன்யா. I am regularly following your videos, which I got more surprised mean home without TV with a toddler. How are you engaging Adi throughout the day? I already have seen evening walk videos, playpen, except those suggest me your ideas. Actually வந்துட்டு வீட்டில் டிவி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா நாங்கள் மேரேஜ் ஆன புதுசுலலாம் இப்போ ரெஸ்டாரண்ட் எங்கே போனாலும் ஒன்றா அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க குழந்தைங்க, இல்லைன்னா மொபைல் ஃபோன்ஸ். ஸ்க்ரீன் டைம் கொடுக்காம ஒரு குழந்தைய வந்துட்டு 2 yearsலாம் வளர்க்கவே முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். தென் ஐ ஹேட் திஸ் தாட், நாம இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு எப்படி அது தெரிய போகுது ஒரு விஷயம் இருக்குன்னு. சரி ஓகே, நம்ம வீட்டில் டிவிங்கிற ஆப்ஜெக்டே வைக்க வேணாம், நம்ம என்னதான் நடக்குது எப்படி சமாளிக்கலான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. இன்னொன்று நம்மளாம் 90s கிட்ஸ், டிவினாலே சும்மா ஏதாவது போட்டு பார்த்துட்டு இருப்போம். ஸோ நம்மளே அறியாமல் நாம் வந்துட்டு டிவி பார்த்து குழந்தைங்களுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஏன் எதுக்கு அந்த மாதிரி ஒரு தாட்னால தான் நாங்கள் டிவி வீட்டில் வைக்கல. ஓகேயா,
நெக்ஸ்ட் என்னன்னா நாங்கள் மொபைல் ஃபோன்ஸும் 2 இயர்ஸ், இப்போ 2 இயர்ஸ் 2 months ஆகுது. இப்போ வரைக்கும் அவன் கையில் மொபைல் ஃபோன்ஸ் கொடுத்ததும் கிடையாது, ஸ்க்ரீன் டைம் கொடுத்ததும் இல்லை. எப்படி என்கேஜ் பண்ணுறேன்னா தட்ஸ் வெரி 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 ஹார்ட். ஏன்னா வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இல்லாமல் அவங்கள என்கேஜ் பண்ணோம்னா உங்களோட ப்ரெசன்ஸ் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நான் வந்துட்டு மோஸ்ட்லி அவங்க கூட இப்போ டாய்ஸோ ஏதாவது விளையாண்டுட்டு இருக்கேன்னா ஒரு பாயிண்ட்ல எனக்கு போர் அடிச்சிடும். இப்போ அந்த பாலை வந்துட்டு ஒரு 50 times பாஸ் பண்ணணும்னாலும் ஸோ நான் நெக்ஸ்ட் கேம் நெக்ஸ்ட் விஷயம் சொல்லி தரது அது இதுன்ட்டு ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆயிரும். அவனும் வந்து இண்டிபெண்டன்ட் ப்ளே விளையாடுவான். ப்ளே பென் இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ரிமூவ் பண்ணதுனால இன்னுமே கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஸோ ஒரு ரொட்டீன் பார்த்தீங்கன்னா எந்திரிப்பான், அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாடுவேன், பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடும், தூங்க வச்ச பிறகு நான் லஞ்செலாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். இட்ஸ் லைக் எனக்கு கேப்பே இருக்காது. அவன் எந்திரிச்சிட்டானா அவன் கூட வந்துட்டு அகைன் என்கேஜ் பண்ணணும். ஸோ இட்ஸ் லைக் எனக்கு ஃபிசிக்கலியும் மென்டலியும் இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். பட் வி டிடன்ட் ரிக்ரெட் தட் டிவி இல்லை ஃபோன் கொடுக்கலன்னு சொல்லி. வெளியே போனாலுமே இப்போ அவன் வந்துட்டு ஃபுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுறான், ஃபுட்டை பார்த்து சாப்பிட்றான். நாங்கள் என்ன எங்கள் பிளேட்டில் டிஃப்ரெண்ட்டாக அவனுக்கு தராமல் சாப்பிட்றோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஒரு என்கேஜாக இருக்குது எங்களோட ஃபேமிலி டைம் அப்படின்னு தான் சொல்லணும். அவுட்டோர் வாக்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் ஓகே, அவுட்டோர் வாக்ஸ் ஈவினிங் வாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கோம். பட் என்ன ஒரு விஷயம்னா ஒரு 5 minutesனாலும் அவனுக்கு நம்மளோட அட்டென்ஷன் அண்ட் கேர் தேவை. இப்போ இருக்கிற இந்த டைம் பீரியட்ல, அதுவும் இந்த டாட்லர் ஃபேஸில் வந்துட்டு நம்மளுக்கே ஒரு பாயிண்ட்ல எக்ஸாஸ்ட் ஆயிரும். அதுக்காக தான் வந்துட்டு சரி ஓகே ப்ரீ ஸ்கூல் மாதிரி, ஸ்கூல்னா ஸ்கூல் டிப்பிக்கல் ஸ்கூல் கிடையாது, ஒரு ப்ளே குரூப் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்துட்டு அதில் ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஒரே ஒரு விஷயம்தான், அந்த பேரண்ட் அதாவது அம்மா அப்பா 2 பேருமே ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் இந்த பேரண்டிங் ஜேர்னியில். 2 பேருமே ஜாயின் பண்ணி அவங்களோட டைம் அண்ட் எனர்ஜி எஃபர்ட்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக வந்து நம்ம குழந்தைய வந்து ஃபுல்லி என்கேஜாக ஸ்க்ரீன் டைம்லலாம் கொடுக்காம டிவி ஆர் மொபைல் அடிக்ட் ஆகாமல் வளர்க்க முடியும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஓகே, ஆனால் அது வந்துட்டு ரொம்பவே எக்ஸாஸ்டிங் தான், இப்போவே சொல்லிக்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு வீடியோஸும் என்னால் கன்சிஸ்டண்ட்டாக போட முடியல. சரி ஓகே பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லி. ஓகே ஓகே இப்போ வந்துட்டு இன்ஸ்டாகிராம் போகலாம். Do you have cook or maid? Or you just cooking for your vlogs? ஆக்சுவலாக வந்துட்டு குக் கிடையாது, மெய்டு இருக்காங்க. மெய்டு வந்துட்டு ஒரு 3 o'clock மாதிரி வந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வெசல் வாஷிங் பண்ணிடுவாங்க. இப்போ குக்கிங் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் இது இல்லாமல் 2 ஸ்நாக் வேறு கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நானும் நினைப்பேன் சரி ஓகே ஈவினிங் மாதிரி ஒரு குக் வச்சுக்கலாம் அட்லீஸ்ட் டின்னருக்குன்னு. பட் இங்கே எனக்கு வந்துட்டு குக் கிடைக்கல யாருமே ப்ராப்பராக. மேபி கிடைச்சா ஃப்யூச்சரில். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, இப்போ குக் அண்ட் மெய்டு வைக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அ மிஸ்டேக். உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்துட்டு பாரு வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் மெய்டு வச்சிருக்கிறா அந்த மாதிரிலாம் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். மெய்டு வைக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அ பிக் மிஸ்டேக். ஓகேயா, உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா நீங்கள் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். நீங்கள் அந்த வீட்டு வேலை பண்ணுற அந்த 1 or 2 hour உங்களுக்கு உங்களோட டைம் அண்ட் எனர்ஜி சேவ் ஆகுது. நீங்கள் குழந்தையோட டெவலப்மெண்ட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், இல்லை உங்களுக்குன்னு ஏதாவது பண்ணலாம், இல்லை அதர் ஒர்க்ஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம், மெய்டு வர வரைக்கும் வீடு வந்துட்டு அப்படியே கலைஞ்சிருக்கும், க்ளீனாக இருக்காது, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. மெய்டு அவங்களோட வேலை செய்வாங்க. நானும் கொஞ்சம் ரெகுலர் ரொட்டீனில், ஏன்னா ஆதி வந்துட்டு கொஞ்சம் கீழே இருக்கிற டாய்ஸ் எல்லாம் எடுத்து வாயில் வைக்கிறான், இன்னும் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கான். ஸோ கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக நானும் க்ளீன் பண்ணுவேன். பார்த்து எந்திரிச்சதுமே டெய்லி ஃபர்ஸ்ட் வேலை வீடு ஃபுல்லாக வேக்கம் கிளீனரில் 1 hour க்ளீன் பண்ணுவார். ஏன்னா பெங்களூர்ல இருக்கவங்களுக்கு தெரியும், இங்கே டஸ்ட்டு வந்துட்டு எங்கேருந்து வருதுன்னே தெரியல. ஸோ அடிக்கடி டஸ்ட்டு வந்துடுறதுனால நாங்கள் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஓகே, நீங்கள் நிறையா வாட்டி உங்களோட டெலிவரி ஸ்டோரிஸை ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க, பட் இன்னுமே ஷேர் பண்ணலை. ஒய்? எஸ், ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட டெலிவரி டைம் அண்ட் போஸ்ட்மார்ட்டம்லாம் இட்ஸ் லைக் அ ரோலர் கோஸ்டர் ஜேர்னின்னு தான் சொல்லணும். அதாவது வந்துட்டு பெரிய பெரிய கதை. நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்ததே ஓகே ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஓரளவுக்கு கவுண்ட் அதுக்கப்புறமா ஷேர் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். எனக்கு வந்துட்டு இதுக்காக ப்ராப்பர் டைம் கிடைக்கல. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்துட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுவேன். இட்ஸ் ஃபார் ஷோர். ஓகேயா, கண்டிப்பாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நியூ மாமாக இருக்கட்டும், இல்லை இப்போ டாட்லர் மாம்ஸ் எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மேபி ஒரு ஐ ஓப்பனராகவோ இல்லை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் திஸ் கொஷின், தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங் மீ. யோர் ஹவுஸ் இஸ் ஆல்வேஸ் க்ளீன், இஸ் இட் ஸோ?
ஆக்சுவலாக வந்துட்டு ஹவுஸ் க்ளீனாக தான் இருக்கும். ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீடை வந்துட்டு நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்துட்டு சும்மாவே அவங்க கீழே கிடக்கிற டாய்ஸ், நான் சொன்ன மாதிரி ஆதி வந்துட்டு இன்னும் எடுத்து வாயில் வச்சுட்டு இருக்கான், ஏதாவது கீழே டஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை அவனை அஃபெக்ட் பண்ணும். ஸோ வீடு வந்து க்ளீனாக இருக்கும். கிச்சன் வந்துட்டு நீங்கள் வீடியோஸில் பார்க்குற கிச்சன் ஏரியா ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் த கிச்சன் ஏரியா அது க்ளீனாக தான் இருக்கும். கேமராக்கு இந்த பக்கமாக வந்துட்டு சிங்க் ஏரியா இருக்குது. அது வந்துட்டு எப்பவுமே வெசல்ஸ்லாம் நிரம்பி வந்துட்டு ஒரு டிப்பிக்கல் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டில் கிச்சன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பிக்சர் பர்ஃபெக்டாக எப்போவுமே க்ளீனாக அப்படி இருக்காது. முன்னாடிலாம் நான் அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ பார்த்தா க்ளீனிங்க்கே எனக்கு டைம் கிடைக்க மாட்டேது. ஸோ அகெயின் வந்துட்டு நான் கொஞ்சம் க்ளீனிங்கில் இறங்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி ரொம்ப க்ளீனிங் ஃப்ரீக் பக்காவாக இருக்கணும்னு இல்லை. பட் என் கூட சேர்ந்து இப்போ பார்த்தி வந்து ரொம்ப க்ளீனிங் ஃப்ரீக் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். அவருக்கு வந்துட்டு ஒரு சின்ன டஸ்ட் இருந்துச்சுன்னா உடனே க்ளீன் பண்ணிடணும் அந்த மாதிரி. அது வந்துட்டு அப்பப்போ கொஞ்சம் எனக்கே ஐயோ என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, கீப் ராக்கிங். தேங்க்யூ. ஹாப்பி டு சி யூ சிசி. தேங்க்யூ டியர். ஓகே, ஏன் பார்த்தி அண்ணாவை வீடியோவில் காமிக்கிறதே இல்லை? ஆக்சுவலாக வீடியோவில் காமிக்கிறது இல்லை அப்படின்னு இல்லை, அவர் வந்துட்டு வரமாட்டாரு. நானே அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக கவர் பண்ணிக்கிறேன் அப்படிதான். இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா? ஃபியூ இயர்ஸ் பேக் எனக்கே வந்துட்டு யூடியூப்பில் வர்றதோ இல்லை விலாகில் வந்து ஃபேஸ் காமிக்கிறதுக்கோ ரொம்ப ஹெசிடேஷன் இருந்தது. ஃபைனலி சரி ஓகே, நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைபரோட இன்ட்ராக்ட் பண்ணாதான் ஒரு குட் ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறதுக்காக ஐ எம் டூயிங் திஸ். ஸோ பார்த்திக்கு இன்னமே வந்துட்டு ஹெசிடேஷன் இருக்குது. அவர் வந்துட்டு இட்ஸ் லைக் அப்பப்போ வருவார் போவார், ஆன் அண்ட் ஆஃப் அப்படிதான். ஓகே, ஒரே ஒரு சஜஷன், கொஷின்ஸ்லாம் இல்லை, நீங்கள் நிறைய வீடியோஸ் கன்சிஸ்டண்ட்டாக போட்டால் நல்லா இருக்கும். கண்டிப்பாக நான் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் வீடியோஸ் போடணுங்கிறதுக்காக. ஏன்னா வந்துட்டு நீங்கள் பார்க்குற அந்த 60 செகண்ட் 1 மினிட் ரீல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு இட்ஸ் லைக் 1/2 hour to 1 hour ஆகும். அதை நான் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அகைன் நான் எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு another 20-30 minutes ஆகும். எனக்கு ஒரு நாளில் எனக்காக 1 hour கிடைக்கிறதே வந்துட்டு பெரிய விஷயம். அந்த 1 hourலையும் நான் யூடியூப் சேனலுக்காக இந்த மாதிரி அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நான் கன்சிஸ்டண்ட்டாக போடுவேன், நம்புங்கள். ஓகே, உங்களோடது லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச்டு மேரேஜ்? எங்களுது வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் இருக்கும் இல்லையா, நிறைய மாப்பிள்ளை ஃபோட்டோ ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து பேசி வேணாண்டா கல்யாணமே எனக்கு யாரையுமே பிடிக்கலங்கிற ஸ்டேட்டில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்தது. நான் வந்துட்டு ஃபோட்டோ பார்த்தோன்னே ஃபோட்டோவில் ஸ்மைல் கூட படல, அப்படியே உருன்னு இருந்தார். நான் வந்துட்டு என்ன ஒரு ஃபோட்டோவில் கூட ஸ்மைல் பண்ண மாட்டாரு, இவர் எப்படி என்கிட்ட ஸ்மைல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கல. கரெக்டாக அப்போ தான் அபிக்கும் எத்தி ப்ரோக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகி நெக்ஸ்ட் டே அவங்க வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அபிகிட்ட அப்பா காமிச்சாரு, இங்கே பாரு இந்த ப்ரொஃபைல் ஒன்றுமே சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அபி பார்த்துட்டு என்ன இது நல்லா இருக்காரு, நல்ல ப்ரொஃபைல், என்ன உனக்கு ப்ராப்ளம்னா? ஏன் சிரிக்கவே இல்லடி விஜய், இதெல்லாம் டூ மச். ஆக்சுவலாக இன்னொன்று விஜய்னு சொல்லிட்டு அபிதான் நான் அடிக்கடி ரொம்ப சொல்லுவா, விஜய் இதெல்லாம் ரொம்ப டூ மச், நீ வந்துட்டு பேசிப்பாரு, இன்ட்ராக்ட் பண்ண அப்படின்னு. நானும் சரி ஓகே பேசலாம், ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணலான்னு ஒரு மீட்டிங் 2 பேர்த்தோட ஃபேமிலியோட 2 பேர் பேரண்ட்ஸோட திண்டல் முருகன் கோயிலில் தான் மீட்டிங்னு போயிருந்தோம். போனோடனே இப்போ எனக்கு பேசுறதுக்கும் டைம் இல்லை, பிடிச்சிருக்கா இல்லையானே தெரியல, தலையில் வந்து மல்லிப்பூலாம் வச்சுட்டாங்க அத்தை. ஸோ இட்ஸ் லைக் என்னடா இவ்வளோ வேகமாக போகுது, எனக்கு அப்புறம் திரும்பவும் நான் வந்துட்டு அவர்கிட்ட பேசும்போது என்னென்னா எனக்கு ஒரு 2 days டைம் வேணும், அகெயின் நம்ம மீட் பண்ணலாமா, நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் 2 daysக்கு அப்புறமா இந்த தடவை பேரண்ட்ஸ்லாம் வேணாம், நம்ம 2 பேரும் கொஞ்சம் மீட் பண்ணி பேசலான்னு சொல்லி என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நான் எப்படி என்ன என்னோட ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபிலாம் அவர்கிட்ட சொன்னேன். அவரும் எல்லாம் ஷேர் பண்ணார். அப்போ தான் வந்துட்டு அப்பா அம்மா கூட இருக்கும்போது இருந்த அந்த ஒரு நர்வஸ்னஸ் இல்லாமல் ரொம்ப ஃபுல் ஃப்ளெஷ்டாக ரொம்ப ஃப்ரீயாக பேசினோம். நிறையவே சிரிச்சாரு, ஸ்மைல் பண்ணாரு. அப்புறம் நான் கேட்டேன், இந்த ஃபோட்டோவை எல்லாத்துக்கும் அனுப்பிச்சதுனால தான் உங்களை வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு பொண்ணு கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்புறம் சிரிச்சுட்டு ஓகே ஃபைனலி நிறையா பேசி பழகி we got to know each other and we got married. Are you a homemaker or planning to go for a job? I'm a homemaker. இப்போ 7 years-ஆக ஒர்க் பண்ணிட்டு இப்போ அஃபீஷியலாக சொல்லணும்னா லைக் 1 year தான் ஹோம் மேக்கிங். ஏன்னா வந்துட்டு ஆதி பிறந்ததுக்கப்புறம்லாம் அம்மா வீட்டில் இருந்தாங்க, அப்போ குக் மெய்டு எல்லாருமே இருந்தாங்க. நான் வந்துட்டு பெருசாக ஹோம் மேக்கிங்குள்ளே எதுவுமே வரல, ஃபுல்லாக ஆதியை பார்த்துட்டு தான் இருந்தேன். அவனுக்கு வந்துட்டு ஒரு 1 year 2-3 months அப்போ தான் சரி அம்மா நீங்கள் வீட்டுக்கு போங்க, ஓகே அப்பா கூட இருங்க, நானே ஃபுல்லாக வீட்டை பார்க்குறேன்னு சொல்லி
அரௌண்ட் 1 இயர் ஆக போது நான் ஹோம் மேக்கிங்குள்ளே வந்து பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டு தான் கொடுக்குறேன்னு நான் சொல்லலாம். எல்லா நாளுமே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக எல்லாமே ஃபுல் குக்டு மீல்ஸாக பண்ண முடியாது. சில நாள் வந்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் அது எல்லாத்தையுமே தாண்டி தான் நம்ம வந்துட்டு இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும். ஜாப் வந்துட்டு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக எனக்கு யூடியூப் வந்து பிடிச்சிருக்கு. நான் பண்ணுறது இந்த vlogs இதெல்லாம் ஷேர் பண்ணுறது. மேபி ஒன் டே யூடியூப்பில் வந்துட்டு இதுவே ஒரு ஜாபாக ஒரு கரியராக எடுத்து கூட பண்ணலாம். யூடியூப் இன்கம் எவ்வளோ ஏங்க, யூடியூப்பில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸே 1 வீக் பிஃபோர் தான் எனக்கு வந்தது. ஓகேயா, நெக்ஸ்ட்டு இப்போ வர ஆட்கெல்லாம் எனக்கு அமௌண்ட்லாம் எதுவுமே வராது. யூடியூப்பில் வந்து நிறைய க்ரிட்டேரியா வச்சுருக்காங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், அதுக்கப்புறம் 4000 வாட்ச் ஹார்ஸ். இப்போ தான் எனக்கு வந்து ஒரு 800 வாட்ச் ஹார்ஸ் வந்திருக்கு. இன்னும் அது வந்துட்டு 4000 ரீச் ஆகி நான் வந்துட்டு அப்ளை பண்ணி மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகி அதுக்கு இன்னும் எவ்வளோ மாதங்கள் வருடங்கள் ஆகும்னு எனக்கு தெரியல. அதனால இப்போதைக்கு யூடியூப் சேலரிலாம் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறமா நிறைய காமன் விஷயங்கள், காமன் கொஷின்ஸ் தான் இருக்குது. ஸோ என்னோட vlogs இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே அதுலேயே நிறைய ஆன்சர்ஸ் நான் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். கொஷின்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு லிமிட்டடாக தான் வந்திருக்கு. நிறைய கொஷின்ஸ்லாம் எதுவும் வரலை. ஏன்னா நான் ஜஸ்ட் ஒரு 2-3 டேஸ் பேக் தான் நான் வந்துட்டு இந்த போஸ்ட்டும் நான் போட்டிருந்தேன். ஓகே, கொஷின்ஸ் கேட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்களோட கொஷின்ஸ்க்கு ஒரு ஜஸ்டிஃபைடு ஆன்சர் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாத்தையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.